இந்த டாடா டிகோர் ஈவி எப்படி இருக்குது அப்படின்னு நாம இப்போ பார்க்கலாம். ஓகே, டாடா டிகோர் ஈவியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டாட்டாவில் டிகோரில் இருந்தே எக்ஸ்பிரஸ் டி அப்படின்னு ஒரு மாடல் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து போன வாரம் ஒரு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ளீட் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான். அதாவது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், அப்புறம் இந்த அரசாங்க ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அது பயன்படுத்த முடியும். ப்ரைவேட் பையர்ஸுக்கு ப்ரைவேட் பையர்ஸ்க்கான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டிகோரை வந்து டாட்டா லான்ச் பண்ணலை. எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு வந்து ப்ரைவேட் பையர்ஸ் கேட்க ஆரம்பித்ததுனால இந்த டிகோர் ஈவியை வந்து நம்மளை மாதிரி ஒரு சொந்த யூசேஜுக்காக இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டாட்டாவோட இதயமான ஜிப்ட்ரான் டெக்னாலஜியில் வர்ற 2வது கார் தான் இந்த டிகோர் ஈவி. அதாவது ஃபஸ்ட்டு கார் வந்து நெக்ஸானுங்க. அதோட இதயமான அதே ஜிப்ட்ரான் டெக்னாலஜி கொண்டு தான் இந்த டிகோரை வடிவமைச்சிருக்காங்க. இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நம்ம ஐசி என்ஜின் டிகோர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறையா மாற்றங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி மாற்றங்கள் வந்து செம்ம ஹைலைட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பேனல், அது கிளாசி பேனல் வலுவலுன்னு செம்மையாக இருக்குது. முன்னாடி இந்த ஈவி பேட்ஜிங்கு, அப்புறம் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரை ஆரோ பேட்டர்ன் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அதாவது அதை வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆக்குறாங்க. மற்றபடி இந்த கிரில்லெல்லாம் அதே ட்ரெடிஷ்னலாக அந்த டாட்டா கிரில்லு தான். இப்போது அந்த ஃப்ளீட் மார்க்கெட் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தாண்டி இதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பையர்ஸ்லாம் இதை விரும்புவாங்க இல்லையா, அதனால அதை மாதிரி ஃபாக் லேம்ப்ஸு, எல்இடி டிஆர்எல், இது வந்து செம்மையாக இருக்குது. இந்த ஒரு குரோம், இந்த ஹெட்லைட்டுக்கு மேலே இருக்கிற இந்த குரோம் இருக்குல்ல, இது வந்து ஒரு நச்சுன்னு இருக்குது. என்னென்னு பார்த்தா இது பகலில் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம கேமராமேனே ஆனால் லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு குரோம் ஆக்சென்ட்டுங்க. இது செம்மையான டிசைனுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிகோரில் இருக்கிற மாதிரியே 14 இன்ச்சு ஹைப்பர் ஸ்டீல் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதாவது அலாய் வீல் இல்லைங்க, அந்த ஹைப்பர் ஸ்டைல் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பழைய டிகோர் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஆக்சன்ஸ் வந்து நிறையாவே பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த டோர் ஹேண்டிலில், அப்புறம் இந்த ஒரு பாடி கிளாடிங், இந்த லைனு எல்லாமே குரோமில் வந்து செம்மையாக இருக்குது. அதை மாதிரி பொதுவாகவே எந்த கார்லையுமே வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடிங் கொடுத்தோன்னு வைங்களேன், அது செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த டாட்டா டிகோர்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்விஎம்மில், அப்புறம் வந்து ரூஃப் ரெயிலு, அப்புறம் வந்து இந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. இது வந்து நார்மல் டிகோர்லேருந்து தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில ப்ளூ கலர், இப்போ உதாரணத்துக்கு இந்த இது எடுத்துக்கோங்களேன், இது ப்ளூ கலர் கேலிப்பர், இந்த அலாய் வீலில் வந்து செம்ம ஸ்டைலாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதோட என்ன சொல்கிறது, லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வழக்கமாக இப்போ சைடில் வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கிற இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரியரில் வந்து இந்த இந்த லேம்ப் ஹவுசிங் வந்து அதே பழைய டிகோர் தான். ஸோ மற்றபடி பழைய டிகோருக்கும் இதுக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. அப்படியே வந்து டிகோர் தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஈவி பேட்ஜிங்கு, இந்த மாதிரி ஈவி பேட்ஜிங்கு, அப்புறம் சிப்ரான்ங்கிற அந்த லோகோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸாஸ்ட் இல்லை. இதை வச்சு நம்ம ஈவி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஓவராலாக இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டீல் ப்ளூ கலர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது இந்த காரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஓகே, டிகோர் ஈவியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஐசி இன்ஜின் டிகோர் இருக்கு இல்லையா, அதே இன்டீரியர் தான். கொஞ்சம் சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலைட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ கலரில் ஆக்சன்ஸில் வந்து சில அங்கங்கே இந்த ஏசி ப்ளோயரு, அப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ்க்கு அந்த மாதிரி, அப்புறம் இந்த சீட்டுக்கு வந்து ட்ரை ஆகிற பேட்டர்னில் வந்து ஸ்டிச்சிங் வேலைப்பாடுகள், இந்த மாதிரி அங்கங்கே ப்ளூ கலரில் வந்து செம்ம ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பழைய டிகோரில் இருக்கிற கியர் லீவருக்கு பதிலாக இங்கே வந்து ரோட்டரி டயல் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாகுவார் டைப்பில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இருட்டுக்குள்ளே தான் இது வந்து இந்த டிஎன்ஆர்எஸ் அதெல்லாம் வந்து
அந்த ஹைலைட் ஆகுது. ஸோ பகலில் வந்து நம்ம எந்த கியரில் போகிறோம், அதை டிரைவ் மோடில் போகிறோமா, நியூட்ரலில் இருக்கமா, ரிவர்ஸில் இருக்கமா, ஸ்போர்ட்ஸ் மோடில் போகிறோமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் லிஸ்ட்லையும் இப்போ வந்து டாட்டா வந்து அடுத்த படிக்கு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுவும் கொஞ்சம் வெயிலில் கிளேர் அடிக்க தான் செய்யுது. ஆனால் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த டாட்டாவோட ஐஆர்ஏ கனெக்டட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 விஷயங்களை நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே நாம் வந்து பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவர் சீட்டுக்கு அப்புறம் கோ டிரைவர் சீட்டுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவல் ஏர்பேக்ஸ் இருக்குது. கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது சேஃப்டியை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டாடா டிகோர் ஈவி வந்து சமீபத்தில் வந்து கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து சூப்பர். ஆனால் நெக்ஸானை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி வரணும். இருந்தாலும் இது சப் காம்பேக்ட் செடான் இல்லையா? ஸோ அடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிச்சயமாக வந்து டாட்டாவோட கார்ஸ்லாம் வந்து 5 ஸ்டார் வாங்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட விருப்பம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃப்ளாட் பாட்டமில் இப்போ ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னாலே ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருவாங்க. ஸோ டாட்டாலையும் அந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீல்லே வந்து சில கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து செம்ம ஸ்டைலாக இருக்குது. இப்போ வர டாடா கார்ஸில் எல்லாமே வந்து இந்த பட்டர்ஃப்ளை விங் ஸ்டைலில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ஆக்சென்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது காருக்குள்ளே வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்கணும். அதை எலக்ட்ரிக் கார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த ப்ளூ இது ஸ்டைல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இது பேட்டரி சார்ஜிங்கு, அப்புறம் ரேஞ்சு, அப்புறம் இந்த ஜிப்ட்ரான் அந்த லோகோ வந்து கார் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி இல்லையா அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டூயல் ட்ரிப் மீட்ரு கொடுத்துருக்காங்க. அது நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரீஜென் அப்படின்னு இருக்கும். இது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். நம்ம வந்து வெஹிக்கிள் நம்ம பிரேக் அடிக்க அதில் வந்து நம்ம எவ்வளோ பிரேக் அடிக்கிறோமோ அது வந்து அதோட எனர்ஜி வந்து பேட்டரியில் சேவ் ஆகும். அது வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர் ஸ்டைல்லே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் ஓவராலாக அந்த இன்டீரியர் டிசைன் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே. பொதுவாக வந்து டாடா கார்கள் வந்து பின்பக்கம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக அதாவது நெருக்கடியாக தான் இருக்கும். இந்த டாடா டிகோர் ஈவியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குங்க. இப்போது ஹைட்டான பேசஞ்சர்ஸ் கூட ஹெட்ரூம் வந்து கரெக்டாக இருக்குது. இது நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கூப்பே டிசைனாக இருந்தாலுமே அதோட ஹெட்ரூம் வந்து செம்மையாக இருக்கும். இதோட லெக் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம், அதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். இதில் நார்மலாக ஒரு ஹெட்ரெஸ்ட் தான். அது மாதிரி நடுப்பக்க பயணிக்கும் ஹெட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். குழந்தைகள்ங்கிறதுக்காக இருக்கலாம். ப்ராக்டிகாலிட்டிலையும் இப்போ வந்து டிகோர் வந்து சூப்பர்பாக இருக்குங்க. எல்லா டோர்லேயும் வந்து டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது, ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12V பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கம் அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொதுவாக மற்ற கார்களில் அந்த சென்ட்ரல் கன்சோல் டனல் வந்து இடிக்கும் இந்த நடுப்பக்க பயணிக்கு. இதில் அந்த மாதிரி இல்லைங்க. ஆனால் இதில் வந்து ரியரில் ஏசி வென்ட்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கூலிங் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் கொண்ட ஹார்மான் ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே தெரியா இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகோர் ஈவியை வந்து கொஞ்சம் வீல் பேஸ்லையாவது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்திருக்கும். எலக்ட்ரிக் பையர்ஸ் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போது அடுத்து டிகோர் ஈவியோட நம்ம பேட்டரி பேக்கேஜ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ நாம் பார்த்துடலாம். இந்த டிகோர் ஈவியோட பானட்டுக்குள்ளே தாங்க பெரிய மாற்றமே இருக்குது. நெக்ஸானில் பயன்படுத்தப்பட்ட அதே ஜிப்ட்ரான் டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 26 kWh கொண்ட லிக்விட் கூல் லித்தியம் அயன் பேட்டரிங்க. அதே மாதிரி இதில் வந்து ஹை வோல்டேஜ் சிங்க்ரனைஸ்டு மேக்னெட்டிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 75 bhp, டார்க் பார்த்தீங்கன்னா 70 kgm. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்து 5.7 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டாட்டா கிளைம் பண்ணியிருக்காங்க. நாம் இதை ஹைவேஸில் டெஸ்ட் பண்ணி
பார்த்தோம், கிட்டத்தட்ட அதே தான் வருது. எங்களுக்கு 6 செகண்ட்ஸ் வந்துச்சுங்க. ஸோ பெரிய வேரியேஷன் இல்ல. ஆனா நெக்ஸான கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நெக்ஸான் இத விட 1 செகண்ட் வந்து ஸ்பீடா இருக்கும். ஆனா ஃப்ளீட் மார்க்கெட்ல விக்குது இல்லையா எக்ஸ்பிரஸ் டி, அத விட இது வந்து டபுள் மடங்கு வந்து பவரும், பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர்பாவே இருக்கு. அதே மாரி இதோட ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா 302 கிலோமீட்டர் வந்து டாடா சொல்றாங்க. ஆனா இதோட ரியல் டைம் ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியல. நாம இப்ப இன்னும் போனா தான் தெரியும். அது வந்து வீடியோவோட எண்டுல பார்க்கலாம். இந்த டிகோர் ஈவில இதோட ரைடிங் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நிறையா இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் செம்ம ஆஃப் ரோடே பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நெக்ஸான் எஸ்யூவி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி சில மேடு பள்ளங்களை ஏறும்போது தட்னு அந்த உணர்வுகள் மட்டும் ஸ்டியரிங்கில் வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி இது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிகோர் ஈவியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹில் ரைடிங், ஹில் அசன்ட் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இந்த ஹில்ஸ்லேயே நான் ஓட்டி தள்ளிட்டேங்க. மலை ஏற்றங்களில் இது ரொம்ப கார் ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுத்தாலும் அதோட க்ரீப் ஃபங்க்ஷன் வந்து அற்புதமாக செயல்பட்டு காரை கீழே இறங்க விடாமல் அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகுது. இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஆனால் இதோட பிரேக்கிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கலாம். ஏன்னா ரியரில் வந்து இது டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க டாட்டா. பொதுவாக மலையேற்றங்களில் வந்து ஐசி இன்ஜின் காரில் வந்து டர்போ லேக் வந்து படுத்தி எடுக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் காரில் அப்படி இல்லைங்க, சூப்பராகவே இருக்குது. மலையேற்றங்களில் வந்து பயப்படாமல் இந்த இந்த வண்டியில் வந்து நம்ம ஏறலாம். அப்புறம் இந்த டிகோரில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் ஹேண்ட்லிங் தாங்க. இது சூப்பராக இருக்குது. வளைவுகளில் திருப்பி வளைச்சி ஓட்டுறதுக்கு, அப்புறம் ரொம்ப ஷார்ப்பான கார்னர்ஸில் இது வந்து அற்புதமாக செயல்படுது. நம்ம சொல் பேச்சு கேட்குது. இதோட ஸ்டியரிங் ஆஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கரெக்டாக வந்து நிற்கிது. ஸோ வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ டாட்டா கார்ஸ் வந்து இப்போ இதில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. டாட்டா மோட்டார்ஸில் இப்போ வந்து இன்னொரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ் வந்து இப்போ எல்லா கார்ஸ்லையும் கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸானில் இருந்து எல்லாமே வந்து டிரைவிங் மோடு வந்து இருக்குது. ஸோ இந்த டிகோர் ஈவிலையும் ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஸ்போர்ட் மோடு இருக்குது, எஸ் அப்படின்னு மோடு. ஓகே, இப்போது ஆன் தி கோலே, அதாவது நம்ம ரோட்டில் இருந்து பார்வை எடுக்காமலே நம்ம வந்து மோடு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்போர்ட் மோட் போட்டேன், என்ன அறியாமலே நான் வந்து பின்னாடி போகிறேன். ஸோ அந்தளவு பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ரேஞ்ச் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் டயரில் அப்படியே ஜர்ரன் குறைஞ்சிச்சு ஸ்போர்ட் மோடு போட்ட உடனே. இப்போ நான் மறுபடியும் டிரைவ் மோடு போடுறேன். இப்போது இதை நான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நான் இந்த டிகோர் ஈவியை ஓட்டிகிட்டு இருக்கேங்க. இதோட டாப் ஸ்பீடு என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாக் ஆகுதுன்னா 119 காட்டுது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டிகோர் ஈவியை 121. வாவ்! அதே மாதிரி ஹைவே ரைடிங்ஸில் இதோட டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து பக்காவாக இருக்குங்க. எந்த இடத்துலையும் பாடி ரோல் வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியலை, லேசாக இருக்குது. ஆனால் இது வந்து இருக்கக்கூடிய பாடி ரோல் தான். ஸோ ஹைவேஸில் ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ நான் வந்து 100 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்பவே முடியல, அப்படி ஸ்டேபிளாக போகுது வண்டி. ஸோ ஹைவேஸில் டிகோர் ஈவியை தைரியமாக ஓட்டலாங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, டாடா டிகோர் ஈவி வாங்கலாமா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிகோரில் வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னு பெருசாகவே இல்லைங்க. அதாவது சின்ன சின்ன குறைகள்னு வேணால் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு, அப்புறம் ரியரில் டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தாலும் வந்து இப்போது மற்ற கார்கள்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும்போது டாட்டாவும் அதை வந்து முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் வந்து சின்னதாக சன்ரூஃப், இதெல்லாம் என்னுடைய இது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிகோர் ஈவியில் வந்து நிறையா வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தாங்க நிறையா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குங்க. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் இந்த செடானுக்கு. ஆனால் அல்ட்ராஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம்
பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரண அல்ட்ராஸ் வந்து குட்டி காரே வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கும்போது இது இன்னும் 5 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் இதோட பேட்டரி, அப்புறம் மோட்டார், இதோட ஐபி ரேட்டிங், அதை இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஏதாவது தண்ணி, இந்த மழை நேரங்கள், அப்புறம் சேறு சகதிகள்லாம் பயணிக்கக்கூடிய அந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா IP67ங்க. இதுதான் இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே உச்சம் அப்படின்னு சொல்லலாம். 68 இருக்குது. ஆனால் 68 ஐபி ரேட்டிங் கொண்ட வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இன்னும் வரலை. சீக்கிரமாகவே டாட்டாட்ட இருந்து அதை எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிறவங்க ரேஞ்ச் தாங்க பார்ப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வச்சுருக்கிற நம்ம மோட்டார் விகடன் வாசகரோட ரியல் டைம் மைலேஜ் என்ன, அதாவது ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு 220 இருந்து 260 வரைக்கும் சொல்கிறாரு. இதுவே டாட்டா வந்து என்ன கிளைம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 312 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுதுங்க, அராய் மைலேஜ். ஆனால் வந்து அவரே சொல்கிறாரு இதுவே நான் 40 கிலோமீட்டர் டு 50 கிலோமீட்டர்லேயே க்ரூஸ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு 300 ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னார். டாட்டா டிகோர் ஈவியோட அராய் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 302 சொல்கிறாங்க. ஆனால் இது ரியல் டைமில் அவ்வளோ வராது அப்படின்னு நம்பலாம். நிச்சயமாக இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் தந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 0 to 80% வந்து வெறும் 60 நிமிஷத்தில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் சாதாரண 5 ஆம்ப் வால்ட்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் அதை 8 ஹவர்ஸில் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க சாதனையை அவங்களே முறியடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி டாட்டா வந்து அதோட சாதனையை அதுவே முறியடிச்சிருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது விலை விஷயந்தாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த டிகோர் ஈவிக்கு காம்படிட்டரே எதுவுமே இல்லை. ஏன்னா இந்தியாவிலே விலை குறைந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா இந்த டிகோர் ஈவி தாங்க. ஏன்னா இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.99 ஆரம்பித்து 12.99 லேக்ஸில் முடியுது. இது மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. XE, XM, அப்புறம் XZ+, அப்புறம் டியூல் டோன் வந்து தனி, அது நீங்கள் விரும்பினா வாங்கிக்கலாம். இதோட XZ+ தான் நாம் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸு, அப்புறம் வந்து கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இஎஸ்சி, அப்புறம் வந்து ஹில் டிசன்ட் அசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிகோருக்கு இப்போதைக்கு காம்படிட்டரே இல்லைங்க. என்ன விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸானே இதுக்கு போட்டியாக வந்திருக்கு அப்படிங்கிறதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை விட பவர் அதிகமான ஒரு 2 லட்சம் அதிகமான நெக்ஸான் கொடுத்து வாங்குறதுக்கு அதை விட விலை குறைவான இந்த டிகோர் ஈவி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவாக இருக்குது. ஸோ இந்த டாடா டிகோர் ஈவியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.